வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம். தெய்வீக அன்னையோட ஞானக்கடல்ல மூழ்கி அவளோட 14 புனித பெயர்கள்ங்கிற முத்துக்களை ஒன்னொன்னா கண்டெடுக்க போறோம். இந்த பயணம் பிரபஞ்சத்தையே ஆளும் அந்த மகாராணியாக இருந்து நம்ம ஒவ்வொருத்தரோட இதயத்திலயும் இருக்கிற அன்பான அம்மா வரைக்கும் நம்மள அழைச்சிட்டு போகும். சரி, இந்த தெய்வீக அனுபவத்துல நம்ம ஒன்னா பயணிப்போம். இப்போ நம்ம வெறும் வார்த்தைகளையோ பெயர்களையோ கத்துக்க போறதில்ல. அதுக்கும் மேல ஒவ்வொரு பெயரோட ஆழமான அர்த்தத்திலையும் அதுல இருக்கிற தெய்வீக அதிர்வுகள்லயும் மூழ்கி அன்னையோட அருள உணரப்போறோம். அவளோட ஒவ்வொரு பேரும் அவளோட எல்லையில்லாத குணங்களோட ஒரு புதிய கதவை நமக்கு திறந்து வைக்கும். முதல்ல அவளோட பிரம்மாண்டமான பிரபஞ்ச வடிவத்தை பாப்போம். இங்க 64, அதாவது 64. இந்த எண் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது, நீங்க என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? இந்த தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எண் படைப்போட முழுமையையும் கலை மற்றும் அறிவோட உச்சத்தையும் குறிக்குது. பாருங்க, அவ இந்த பிரபஞ்சத்துல வழிபாட்டை ஏத்துக்கிறவ மட்டும் இல்ல, அவளே இந்த பிரபஞ்சத்தோட உயிர் மூச்சாக இருக்கா. அவள போற்றுகிற முதல் திருநாமம் இத ரொம்ப அழகான் நமக்கு விளக்குது. 64 விதமான உபசாரங்கள் மூலமா அவள வழிபாடுறோம். இது பக்தியோட எல்லா பரிமாணத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான அர்ப்பணிப்ப காட்டுது. ஷஷ்டியோபச்சார அட்யாம். இந்த திருப்பேரோட அர்த்தம் 64 வகையான உபச்சாரங்களால வணங்கப்படுபவள். இது வெறும் சடங்குகளை மட்டும் குறிக்கல, அதுக்கும் மேல நம்மளையே முழுமையா அவளுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு உன்னதமான வழிபாட்டை காட்டுது. சரி, வழிபாட்டிலிருந்து இப்போ அவளோட படைப்பாற்றல் உலகத்துக்குள்ள நுழைவோம். அவ எல்லா கலைகளுக்கும் வடிவமா இருக்கா, அறிவுக்கு ஊற்றாகவும் இருக்கா. அதனால நாம கத்துக்கிற எந்த ஒரு கலையும் அது அவளோட நம்மள இணைக்கிற ஒரு தெய்வீக பாலம்தான். ஷஷ்டி கலமையே 64 கலைகளோட வடிவமானவள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா படைப்பாற்றலோட சாரமும் அவளேதான். இது எவ்வளவு ஒரு ஆழமான அழகான கருத்து இல்லையா? மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதா. 64 கோடி யோகினிகளால் சேவிக்கப்படுபவள். யோசிச்சு பாருங்க, 64 கோடி. இந்த எண்ணை கற்பனை செஞ்சு பாருங்களேன். அவளோட சக்தியோட எல்லையில்லாத தன்மையே இது காட்டுது. இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகிற தெய்வீக பெண்ணாற்றல்களோட ஒரு மாபெரும் படையே அவளோட ஆணையை நிறைவேற்ற காத்துக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்தோட பரந்த வெளிகள்ல இருந்து இப்ப நாம அவளை அடையறதுக்கான ரகசியமான ஞானம் நிறைந்த பாதைகளுக்குள்ள நுழைய போறோம். ஸ்ரீவித்யா அப்படிங்கிற புனிதமான பாரம்பரியம் அந்த பாதைய நமக்கு காட்டப்போகுது. அடுத்ததா வரப்போற 3 திருநாமங்களும் புனித ஞானத்தோட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. இது அவள மனுவோட, அப்புறம் நம்ம மனச ஆளுகிற சந்திரனோட, கடைசியா நம்மளோட உணர்வோட இணைக்குது. வாங்க, இந்த தெய்வீக தொடர்புகளை பத்தி இப்போ பாப்போம். ஞானத்தை அடைய 3 தெய்வீக பாதைகள் இங்க இருக்கு. முதல்ல மனு வித்யா. மனுங்கிற மாமுனிவர் நமக்கு அருளிய புனித ஞானம். 2வது சந்திர வித்யா, நம்ம மனசோட அதிபதியான சந்திரன் விளக்கின வழிபாட்டு முறை. கடைசியா சந்திரமண்டல மத்யடதா. அவ சந்திரமண்டலத்தோட மையத்துல, அதாவது நம்ம மனசோட ஆழத்துல வசிக்கிறாங்கங்கிறது குறிக்குது. இந்த 3 வழிகளும் நம்மள அவகிட்ட அழைச்சிட்டு போகும். ஞானத்தோட நுட்பமான பாதைகள்ல இருந்து இப்ப நாம அவளோட கண்கவர் வடிவத்தையும் பிரபஞ்சத்தையே ஆளுகிற அவளோட இறையாண்மையையும் பார்க்க போறோம். அவளோட அந்த வசீகரமான வடிவம், ஒளி வீசும் புன்னகை, அப்புறம் எல்லா உயிர்கள் மேலையும் அவளுக்கு இருக்கிற எல்லையில்லாத ஆதிக்கம், இதையெல்லாம் இப்ப நாம உணர்வோம். அவளோட தெய்வீக வடிவம், வசீகரிக்கும் புன்னகை, அப்புறம் அவ சூடியிருக்கிற பிறைச்சந்திரன், இது எல்லாத்தையும் அடுத்த 3 திருநாமங்கள் கொண்டாடுது. அந்த பிறைச்சந்திரன் இருக்கே, அது காலம் மற்றும் மனதின் மேல அவளுக்கு இருக்கிற கட்டுப்பாட்டை குறிக்கிற ஒரு அழகான சின்னம். அவளோட அழகோட 3 பரிமாணங்களை பாப்போம். சாரு ரூபா, வசீகரமான வடிவம் கொண்டவள். சாரு ஹாசா, அவளோட புன்னகை நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். சாரு சந்திர கலதரா, பிறைச்சந்திரனை அணிஞ்சுக்கிட்டு காலம் மற்றும் படைப்பின் மேல தனக்கு இருக்கிற ஆளுமையை வெளிப்படுத்துறவ. அவளோட அழகுங்கிறது வெறும் வெளித்தோற்றம் இல்ல, அது பிரபஞ்சத்தோட நல்லிணக்கத்தோட ஒரு பிரதிபலிப்பு. இப்போ பிரபஞ்சத்தோட ஒப்பற்ற அரசியா அவளோட அதிகாரத்தை பாப்போம். அவளோட சிம்மாசனம் எதுன்னு தெரியுமா? அதுதான் புனிதமான ஸ்ரீசக்கரம். பிரபஞ்சத்தோட வரைபடமா விளங்குற ஒரு தெய்வீக வடிவம். சராசர ஜகநாதா, அசையாத இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் அவதான் அரசி. அவளோட ஆட்சி அணுல இருந்து அண்டம் வரைக்கும் உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்கள் மேலேயும் பரவியிருக்கு. அவளோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது எதுவுமே இல்ல. சக்கர ராஜநிகேதன, அவ ஸ்ரீசக்கரம்,
சக்கரங்களோட ராஜாவுல வசிக்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம ஸ்ரீ சக்கரத்தை தியானிக்கும் போது அவளோட பிரபஞ்ச சக்தியோட மையத்தையே நாம அணுகுறோம்னு அர்த்தம். இது அவளோட நேரடியா இணையறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இவ்ளோ சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தையே ஆளுகிற இந்த மகாராணிய நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க எப்படி அணுகிறது, அவளோட அருளை எப்படி பெறுறது? இந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு, ரொம்பவே நெருக்கமான ஒரு அனுபவத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போகுது. அந்த பிரம்மாண்டமான சக்தி நமக்காக ஒரு தாயோட வடிவத்துல இறங்கி வர்றா. அவளோட ரொம்ப நெருக்கமான அன்பான வடிவம்தான் பார்வதி. பிரபஞ்சத்தோட அரசி இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அம்மாவா மாறப்போறா. இந்த திருநாமம் அவளோட எல்லையில்லாத சக்தி, அன்பு, தவம், அப்புறம் சிவனோட அவளுக்கு இருந்த தெய்வீக உறவோட கதையில கொண்டு வந்து நிறுத்துது. இதனால அணுகவே முடியாத அந்த பிரபஞ்ச அரசி நாம எல்லாரும் எளிதா அணுகக்கூடிய அன்பான அம்மாவா மாறுறா. இது எவ்வளவு அழகான ஒரு மாற்றம் இல்லையா? பார்வதி மலைகளோட அரசனான பர்வதராஜனோட அன்பு மகள். இந்த வடிவம் நமக்கு என்ன சொல்லுது? அவள அடைய பெரிய யாகங்களோ கடினமான தவங்களோ தேவையில்ல. உண்மையான இதயபூர்வமான பக்தி ஒன்னு மட்டும் போதும், அவ நம்ம குரல கண்டிப்பா கேப்பா. பாத்தீங்களா, பிரபஞ்சத்தோட எல்லையில்லாத சக்தியா இருந்தவ இப்போ நம்மோட அன்பான அம்மாவா மாறியிருக்கா. இந்த பயணம் தெய்வீகத்தோட 2 அற்புதமான முகங்களை நமக்கு காட்டியிருக்கு. ஒன்னு ரொம்ப பிரம்மாண்டமானது, இன்னொன்னு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. நம்ம பயணம் இப்போ அதோட உச்சக்கட்டத்தை அடையுது. இனி நாம அவளை பத்தி பேசுறத விட்டுட்டு அவளோட இருப்ப நீரடியா உணர்ற அனுபவத்துக்குள்ள போக போறோம். அவளோட கருணை நிறைஞ்ச பார்வை, அவளோட பிரகாசமான ஒளி, இது 2 மூலமா அவளை நாம உணர்வோம். நம்மளோட கடைசி 2 திருநாமங்கள் அவளோட தெய்வீக இருப்ப நாம எப்படி நேரடியா அனுபவிக்கலாம்னு காட்டுது. தாமரை இதழ்கள் மாதிரி இருக்கிற அவளோட கண்கள் நம்ம மேல அருள பொழியுது. மாணிக்கம் மாதிரி இருக்கிற அவளோட ஒளி இந்த பிரபஞ்சத்தையே பிரகாசிக்க வைக்குது. பத்மநயனா, தாமரை இதழ்களைப் போன்ற அழகான கண்களைக் கொண்டவள். அவளோட ஒரு பார்வை பட்டா போதும், நம்மளோட எல்லா கவலைகளும் போய் கருணை கிடைக்கும். அடுத்து பத்மராக சமப்பிரபா, மாணிக்கத்தைப் போல ஜொலிக்கிறவ. அவளோட பிரகாஷம் இந்த உலகத்தை ஒளிரச் செய்ற ஆதி ஒளி. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த சைத்தன்யத்தோட ஒளி. பிரபஞ்சத்தின் அரசியாக இருந்து நம்ம அம்மாவா மாறி தன்னோட கருணை கண்களாலையும் ஞான ஒளியாலையும் நம்மள ஆசிர்வதிச்ச அவளோட இந்த தெய்வீக பயணத்துக்கு பிறகு ஒரு நிமிஷம் அமைதியா யோசிப்போம். அவளோட ஒளிய, அவளோட இருப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எங்க பாக்குறீங்க? இந்த தெய்வீக உணர்வோட இந்த விளக்கத்தை நிறைவு செய்வோம். நன்றி.